Presta. If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. ஃபவுண்டேஷன் போடல, சீரியல்ஸ் போடுற வரைக்கும் இந்த ஸ்டிக் தான் போடுவாங்க. டெர்மா ஸ்டிக்கு. இதுதான் கொஞ்சம் காஸ்ட். எனி திங்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. எல்லா கேர்ள்ஸோட ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கும்? லிப்ஸ்டிக், கிளிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பிரைவேட் ஒளிச்சு வைக்கல அப்ப நீங்க? இல்ல, ஒளிச்சு வைக்கிற பர்சனே இல்ல. இது போட்டாதான் மேக்கப் செட் ஆகும் நம்பிக்கை இல்லை. ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப லோவான பட்ஜெட்ல வாங்கி வச்சிருக்கேன். செட் ஆகுதா? ஓகே தான், ஓகேவா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. நியூட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீரியல்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற மாதிரி சீக்வென்ஸ் தான் இல்லையா. ஸோ டார்க் ஷேட்ஸ் எதுவும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். பட் டார்க் ஷேட்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் சொன்ன மாதிரி லாக்மி, சுகர், அப்புறம் எல்லா பிராண்ட்லேயும் ஒவ்வொன்று வச்சிருப்பேன். வந்து லூஸ் பவுடர், ரோஸ் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. மேபி இந்த நெக் மேட்ச் பண்றோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தூக்கி போடவும் மனசு வரல. வந்து வச்சிருக்கவும் மனசு இல்லாம சரி ஓகே அப்படி இருக்கு. என்ன மேக்கப்புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம்ல, அதனால தூக்கி போட மனசு இல்லாம. இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய காம்பேக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷாக இருக்கும், ட்ரை பண்ணலாம்னு நினச்சி வாங்கினது. ப்ளூ வந்து சுமங்கலியில் வாங்க, ஜஸ்ட் 350 rupees. ஓகே. ஐப்ரோ ஃபில்லர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டு தான் கம்மி, செம்ம ஃபினிஷிங் இருக்கும். பிராண்ட் நேம் வந்து மேரிஜோ சம்திங் ஸ்டிக்கர் மனஷ். ஓகே, மேரிஜோ. நியூட் லவர் தான். ரொம்ப தகன்னா என்னங்க கேட்பாங்க, என்னங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப் கேட்டு கலாய்ச்சிருவாங்களே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் நான்சி தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட மேக்கப் பேக் வந்து இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ணி பார்க்க போறோம். ஹாய் நான்சி. ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட மேக்கப் பேக்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நாங்க பூந்து விளையாட போறோம். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்குமா எனக்கு தெரியல. ஓகே, அப்பலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் இன் யுவர் பேக்னா என்ன காட்டுவீங்க? காஸ்ட்லியஸ்ட்னா என்னோட எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக்கான திங் இருக்கும். இது என்னோட ரெகுலர் மேக்கப். நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் போடல, சீரியல்ஸ் போடுற வரைக்கும் இந்த ஸ்டிக் தான் போடுவாங்க. டெர்மா ஸ்டிக்கு. இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட். மோஸ்ட் யூசிங் ப்ராடக்ட் இன் யுவர் பேக்னா என்ன சொல்லுவீங்க? மோஸ்ட் யூசிங் மேக்கப்ல கண்டிப்பா அது இருந்தா, அதை இப்போ நான் காட்டின டெர்மா ஸ்டிக் அதுதான் எங்களோட ஸ்டார்டிங். அது இல்லாம மேக்கப்பே இல்லை. ஸோ அதுதான் டெய்லி கம்பல்சரி இதை யூஸ் பண்ணுவேன்னா அதுதான். ஓகே. ஸோ பிரைவேட் திங் இன் யுவர் பேக். எல்லா பேக்லயும் ஏதாவது பிரைவேட்டா ஒளிச்சு வச்சிருப்போம் இல்லையா? அப்படியா? இந்த மேக்கப் பாக்ஸ்ல பிரைவேட் திங் இல்ல. என்னோட ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். என்ன இருக்கு ஹேண்ட்பேக்ல? பிரைவேட் திங்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. எல்லா கேர்ள்ஸோட ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கும்? லிப்ஸ்டிக், கிளிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பிரைவேட் ஒளிச்சு வைக்கல அப்ப நீங்க? இல்ல, ஒளிச்சு வைக்கிற பர்சனே இல்ல. ஓகே. சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு இடத்துக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா சட்னு போடுறேன், இந்த 5 ப்ராடக்ட் இருந்தா போதும் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட்ஸ்? காஜல், லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ. அவ்வளவுதான். That's it. Nice. Super. So cheapest product in your bag அப்படினா? Cheapest productனா லைக் இதெல்லாமே cheapest தான். ஓகே. மேக்கப் ஃபிக்சிங் ஸ்ப்ரே. ஓகே. ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸ்விஸ் பியூட்டியோடது. ஏன்னா எனக்கு இது போட்டாதான் மேக்கப் செட் ஆகும் நம்பிக்கை இல்லை. ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப லோவான பட்ஜெட்ல வாங்கி வச்சிருக்கேன். செட் ஆகுதா? ஓகே தான், ஓகேவா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. ஆமா. ஓகே, நைஸ். ஸோ பெஸ்ட் கிஃப்ட் இன் யுவர் பேக். யாராவது கொடுத்த கிஃப்ட் வந்து உங்க பேக்ல இருக்கா? மேபி மேக்கப் ப்ராடக்டா இருக்கலாம், வேற ஏதாவது கிஃப்டா இருக்கலாம். இந்த பேலட்ல என்கிட்ட இல்ல. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நளினி மேம் ஐ கெஸ், அவளுக்கு ஒரு பேலட் கொடுத்தாங்க. அதை அவ எனக்கு கொடுத்தா, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அது நான் கொண்டு வரல. அது கொஞ்சம் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். ஓகே. ஸோ யாரோடைய ரிமெம்பரன்ஸ் ஆவது ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்களா பேக்ல? ரிமெம்பரன்ஸ் இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஓகே. ஸோ என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க?
அதுதான் எனக்கு நியூட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீரியல்ஸ்க்கு வீட்ல இருக்கிற மாரி சீக்வென்ஸ் தான் இல்லையா? ஸோ டார்க் ஷேட்ஸ் எதுவும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். பட் டார்க் ஷேட்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் சொன்ன மாரி லாக்மி, சுகர் அப்புறம் எல்லா பிராண்ட்லயும் ஒவ்வொன்று வச்சிருப்பேன். ஓகே. இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கு? இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஓகே. லாக்மி ஃபார்எவர்ல ஓகே. செம்ம பட்ஜெட்டபிளா இருக்கும். பட் ஆனா என்னோட ஸ்கின் டோனுக்கு செம்மையா கரெக்டா இருக்கும். இருக்கு. சீரியலுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்றேன். என்னோட பர்சனல் யூஸ்க்கும் இதுதான் என்னோட ஃபேவரட். ஓகே. இதோட காஸ்ட்லியாலாம் வாங்கி போட்டிருக்கேன். இந்த சாட்டிஸ்ஃபைட் வந்து எதுலயுமே எனக்கு வந்ததில்ல. ஓகே. ஷேட் நம்பர் ப்ளீஸ். ஷேட் நம்பர் வந்து நியூட் ட்விஸ்ட் 19 லாக்மி ஃபார்எவர். ஓகே. இதுதான் என்னோட ஃபேவரட். நீங்களா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பண்றேன். மத்தபடி சுகர்ல வந்து நியூட் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. யூஸ் பண்ணுவேன். என்னோட அக்கா வந்து சுகர் ப்ராடக்ட்ல ரொம்ப பைத்தியம். நிறைய ஷேட்ஸ் வாங்கி வைப்பா. அதெல்லாம் நான் ட்ரை பண்றதா எனக்கு வேலை. ஓகே. ஸோ மற்றது எல்லாமே நார்மல் தான். இதெல்லாமே பிராண்டெல்லாம் இல்ல. பட் ஆனா இதுல நியூட் கலர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ஆல் நியூட் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் என்கிட்ட. இந்த அந்த பவுச் கொண்டு வரல இன்னைக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் டைம் வேணா ஷோ யூ. ஷூர். ஸோ அடுத்த விஷயம் த்ரோ பண்ணிரலாம் இந்த பேக்ல இருந்து. ஆனா இதை நான் உள்ளே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து லூஸ் பவுடர், ரோஸ் பவுடர். இதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. மேபி இந்த நெக் மேட்ச் பண்றோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தூக்கி போடவும் மனசு வரல. வந்து வச்சிருக்கவும் மனசு இல்லாம சரி ஓகே அப்படி இருக்கு. ஏன்னா மேக்கப்புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம்ல, அதனால தூக்கி போட மனசு இல்லாம பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அது ரெண்டு என்ன பிராண்ட்ஸ்ல இருந்துன்னு சொல்லி? இது வந்து லாக்மி ரோஸ் பவுடர். இது வந்து சிஸ் பியூட்டி. ஓகே. லூஸ் பவுடர். ஓகே. இது ரெண்டுத்தையும் தூக்கி போட முடியாம என் பேக்ல இருக்க ஒரு விஷயம். ஓகே. ஸோ வேற யாருக்காவது நான் கிஃப்ட் பண்ணலாம் இந்த பொருள் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா? என்னோட லிப்ஸ்டிக் கொடுப்பேன். என்னோட லிப்ஸ்டிக் வந்து என் செட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட் வந்து என்னோட ஷேட் கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா கொடுக்கலாம்னு நினைப்பேன். அது என் கூட இருக்காங்களா 2 பொண்ணுங்க. ஓகே. அவங்களுக்கு. ஓகே. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி வாங்குனீங்க இனி உங்க கிட்ட இருக்கிறதுல? பிஎஸ்சி காம்பேக்ட். ஓகே. இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய காம்பேக்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷா இருக்கும், ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு வாங்கினது. ஓகே. நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இது ஷூட்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு. இதுதான் நான் ரொம்ப பிளான் பண்ணி வாங்கினது. ஓகே. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு இதுல செட்டே ஆகல ஆனாலுமே நான் அதை தூக்கி போடல வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர். ஓகே. இது வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் என்னோட ஷேடுக்கு இதுதான் கொடுத்தாங்க. ஆனா ஒன்ஸ் ட்வைஸ் தான் ட்ரை பண்ண, செட் ஆகல. ஆனா தூக்கி போடவும் மனசு இல்லை. அட்லீஸ்ட் வேற யாராவது இந்த என்னோட ஸ்கின் டோன் இருந்தா கொடுக்கலாம்ல, அவங்க ட்ரை பண்ணதுக்கு அதுக்காக வச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த கரெக்டருக்கு என்ன ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றீங்க? அதுக்கு வந்து ஸ்டார்ஸ் சொல்லி ஆரஞ்சு கரெக்டர். ஓகே. இது ரொம்ப நல்லா பிக்மெண்டட், நல்லா இருக்கு. நம்மளோட வடபழனி சுமங்கலை தெரியும்ல, சினி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அங்க இது கிடைக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஓகே. ஸோ இதை தவிர்த்து வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அதை பார்த்துடலாம். இதுவும் வந்து சுமங்கலில வாங்கினேன். ஜஸ்ட் 350 rupees. ஓகே. ஐப்ரோ ஃபில்லர் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ரேட்டு தான் கம்மி, செம்ம ஃபினிஷிங் இருக்கும். பிராண்ட் நேம் வந்து மேரிஜோ சம்திங் ஸ்டிக்கர் மேனேஜ். ஓகே. மேரிஜோ. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா ஐப்ரோ லைனர் ஹெச்டி ஃபினிஷ்ட். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. வந்து சஜஸ்ட் பண்றேன். இது மத்தவங்களுக்கு போட்டுருக்கீங்க? ஆமா, இப்போ கூட அதான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த blush ரெவல்யூஷன் சொல்லிட்டு இந்த blush யூஸ் பண்றேன். இப்போ ரீசெண்டா வாங்கினது ஜஸ்ட் 550 rupees. ஓகே. அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நல்ல பிக்மெண்டடா சூப்பரா இருக்கு. நைஸ். தெரியுதா? தெரியுது. அப்புறம் பிஎஸ்சியோட லேஷ் க்ளூ. இது ரெகுலரா யூஸ் பண்றேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் வச்சிருக்கேன். இது எங்கன்னா லைக் எங்கன்னா வெட்டிங் பார்ட்டி அந்த மாதிரி எங்கன்னா போறேன்னா இது ஸ்டிக்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் இது. ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதே சில பேர் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஒவ்வொன்று இருக்கு. நான் மேக்கப் நான் கிட்ட கேட்டுருவேன், ப்ராடக்ட் வாங்குறேன்னா எனக்கு எந்த கரெக்டா இருக்குன்னு. எனக்கு வந்து டெர்மால D5 கரெக்டா இருக்கு. நிறைய ஸ்கின் டோன்ஸ்க்கு D5 வந்து செட் ஆகும். என்னோட கொஞ்சம் பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு ஓகே, என்னோட கொஞ்சம் ஃபேரா இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். மத்தல என்னோட ஸ்கின் டோனுக்கு எல்லாருக்குமே D5 பக்கவா இருக்கும். ஓகேவா இருக்கு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ரைமர் லாக்மி ஃபார்எவர் லாக்மி அப்சல்யூட்ல. இது நல்ல சூப்பர் ஃபினிஷ்டா இருக்கும். மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கு. ஸோ என்னோட ஸ்கின்க்கு இது செட் ஆச்சு. மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே செட் ஆகாது.
மாய்ஸ்சரைசர் போட்டாலே ஒரு மாதிரி ஃபேஸ் ஆயிலி ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெல் மாய்ஸ்சரைசரில் இந்த பாண்ட்ஸ் எனக்கு வந்து செம்ம ஃபிட் ஆயிடுச்சு. வெளியே போனாலும் வீட்டில் இருந்தாலும் இது கண்டிப்பாக குளிச்சுட்டு வந்து இது போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஆயிலி ஃபேஸ் ட்ரை ஃபேஸ் அந்த ஃபீலே இருக்காது எனக்கு. ஓகே. ஒரு சிலருக்கு மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே பிளாக்கா காட்டுற மாதிரி ஃபேஸ் பிளாக்கா காட்டும். எனக்கே வந்து என் ஃப்ரெண்டோட மாய்ஸ்சரைசர் ஒரு நாள் வாங்கி போட்டேன். லைக் என்ன பிராண்ட் அது, மேக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு செட் ஆகலைங்க. அப்போதான் நினைச்சேன் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குவாலிட்டி நமக்கு செட் ஆச்சுன்னா போதும். நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கினா தான் செட் ஆகும்ட்டாலாம் இல்லை. நம்ம ஸ்கின்க்கு செட் ஆச்சுன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். பட் ஆனால் எனக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கு. ஓகே, அதுதான் எனக்கு மெயின். எஸ், அத கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. அதனால காஸ்ட்லியா தான் வாங்குனா தான் நல்லா இருக்கும்ன்ற தாட் எல்லாம் வேண்டாம். ஓகே, then add the product. நெக்ஸ்ட் இது என்னோட ஐ ஷேடோ பேலட். எல்லாமே நியூட் கலர்ஸ் தான். நைஸ். கிளிட்டரியாவும் இருக்கும். நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே வீட்டுக்கு போடுற சீன்ஸ் தானே. ஸோ கிராண்டா போகணும்னா நிறைய வேற பேலட்ஸ் இருக்கு, பெரிய பேலட்ஸ் வச்சிருக்கேன். பட் இதுதான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு. ஓகே, நியூட் கலர்ஸ். எஸ், ஸோ மோஸ்ட்லி நியூட் லவர். நீங்க நியூட் லவர் தான். ஓகே, ரொம்ப தகதகலாம் இருந்தா என்னங்க கேட்பாங்க, என்னங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்னு கேட்டு கலாய்ச்சிருவாங்களே. அந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணல இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும். ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் சைடுல இருந்து யோசிக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இது ஃபிட்மியோட இதெல்லாம் ட்ரை பண்றதுக்காக வாங்கினது, நோ யூஸ். சும்மா தூக்கி போட முடியாம மேக்கப் பாக்ஸ்ல இருக்கு. இது வந்து டெர்மாவோட D4.5 ஷேடு, என்னை விட பிரைட்டர் ஷேடு. நான் இப்போ இந்த D5 பேஸ் போட்டுட்டு இதுல கொஞ்சம் எடுத்து நான் ஆட் பண்ணா கொஞ்சம் பிரைட்டரா தெரியும். எங்கன்னா எதனா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் வருது சீரியல்னா இதோட அதை மிக்ஸ் பண்ணி போடுவேன். அதுக்காக இது இருக்கு. கையில பல வித்தை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து கன்சீலர் பேலட். யூஸே இல்ல, வாங்கினதுல இருந்து அப்படியே வந்து நீங்களே பார்த்தாலே தெரியும் புதுசா இருக்கு. ஆமா, ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண, டோட்டலி வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து பிரஷஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த ஷிம்மர், the lightning effectக்காக எல்லாம் சாரி அதை மறந்துட்டேன். blush இது வந்து சுகரோட பேலட். ஓகே, இதுல வந்து ஷேட் வந்து 01 சப்டில் ஜமீட் சொல்லிட்டு, இதோட ஹைலைட்டர் வந்து கான்டோர். blush காலி ஆயிடுச்சு, வேற செப்பரேட்டடா வாங்கிட்டேன். ஹைலைட்டர், கான்டோர் இருக்கு. ஸோ கான்டோர் பொறுத்த வரைக்கும் மேக்கப் பண்ண அங்கே கான்டோர் ஸ்டிக் வச்சிருப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ஹைலைட்டர் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்கின் ஃபினிஷிங்காக இருக்கும். எஸ், ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னதான் அந்த மேக்கப் போட்டாலும் வந்துட்டு சில நிறைய சொல்லுவாங்க, நீங்க வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அழகா இருந்த மேக்கப் போட்டோன்னு பயங்கரமா இருக்கு. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணி அந்த ஏதாவது ஹேக் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண புதுசுல இப்போ வரைக்கும் மேக்கப் நல்லா தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு தான் எனக்கு செல்ஃபா ஓகே கேமராக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குன்ற அளவுக்கு தான் மேக்கப் பண்ண தெரியும். ஸோ ஸ்டார்டிங் வரும்போது நிறைய போட்டுருவேன். அப்போ காலையில வரும்போது நல்லா தானே இருந்தேன், ஏமா இப்போ அப்படி சொல்லி செட்ல சில அண்ணாங்களாம் கேட்பாங்க. அப்போ அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். நிறைய போடுறதை விட்டுட்டு நேச்சுரல், என்னோட ஸ்கின் டோன் என்னவோ நிறைய லேயர்ஸ் போடாம நேச்சுரலான லேயர்ஸ் போட்டு அதை மேட்ச் பண்ணி காம்பேக்ட் போட்டா நேச்சுரலா தெரியுது. ஸோ அதை கம்மி பண்ணிக்கிட்டே இப்போ எல்லாருமே ஓகே பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களோட பேக் இன்னைக்கு நீங்கள் ரிவீல் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சில டிப்ஸும் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. டன் தேங்க்யூ. ஹே ஹாய், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கா? ஆனால் அதுக்கான வே தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே IBC மங்கை நடத்துகிறோம் 1 day பிரைட் அண்ட் க்ரூம் மேக்கப் ஒர்க் ஷாப். ஸோ இந்த ஒர்க் ஷாப் கமிங் May 28 அன்னைக்கு ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் கிண்டியில் தான் நடக்குது. ஆக்ட்ரஸ் ரேமோ தான் உங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம்கான HD மேக்கப் டூல்ஸ் பற்றின நாலேஜ் அண்ட் நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான டவுட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நடக்கக்கூடிய Q&A செக்ஷனில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் IBC மங்கையோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இந்த சண்டே வரைக்கும் தான். Presta, if you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. இதுக்கு நான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன். என்ன கலர் சொல்றியே, டூ மச் ஆயிடும் சார், நான் பண்ணி தரேன், போட்டு பாரு, அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு. இது எல்லோ ஜார்ஜெட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சீக்வன்ஸ் ஒர்க், அது ஹைலைட் பண்ணியிருந்தேன் ஸ்லீவ்ஸ் இதெல்லாம். இது மைக்ரோ ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க இது. ஸோ ஸ்மால் ப்ளீட்ஸ் வச்சு
இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அந்த கலருக்காக she like this kind of ஒரு subtle color. நீ plain துப்பட்டா கூட இது எதுக்கு ஏதோ கொண்டு வந்து இதுல குடுக்குற she doesn't want இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுமோ ஆல்ரெடி இது ரொம்ப சும்மா இல்ல டிஃபரெண்டா இருக்கும் plain-ஆ எல்லாரும் குடுக்குறது சோ இந்த லெஹரியால வர்க் பண்ணி குடுக்குற நீ ட்ரை பண்ணி பாரு தென் போட்டதுக்கு அப்புறம் she messaged me yeah it was very nice இது வந்து ஒரு நெட் மெட்டீரியல் நெட்ல ஃபுல் ஸ்டோன் வர்க் பண்ணிட்டு அதுக்கு ரா சில்க் இது பியூர் ரா சில்க் ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வெல்வெட் வெரி சாஃப்ட் வெல்வெட் நல்ல ஒரு காம்பினேஷன் ஆனது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி